வணக்கம். இந்த படத்தோட டைட்டில் சீன்ல இருந்து இந்த படத்தில் ஒருவேளை நிறைய குறியீடுகள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சு அது ஒவ்வொரு சீன்லையுமே ஜஸ்டிஃபை பண்ண படம் தான் வந்து காளிதாஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து மெசேஜஸ்லேயும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த படத்துக்கு நீங்கள் வந்து டீகோட் பண்ணியே ஆகணும், ஏன்னா வந்து நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ்லாம் அமைச்சிருந்தீங்க. ஒருவேளை அந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த படத்தை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் நிறைய ஸ்பாயிலர்ஸ் பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கலர்ஸ் வச்சுல என்ன இம்ப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து எப்படி முன்னாடியே ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஃபார் காளிதாஸ், எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ். படத்தில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதில் குறிப்பாக இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வித்யாவோட பாதி ஃபேஸ் மட்டும் தான் வந்து விசிபிளாக இருக்கும், மீதி வந்து இந்த வாலில் வந்து ஹிடனாக இருக்குது. இந்த வாலில் இருக்க பெயிண்டிங் பார்த்தோம்னா கூட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு ஒரு பொண்ணோட ஃபேஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு பையனோட ஃபேஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேறுபாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூக்குத்தி, பொட்டு, லிப்ஸ்டிக், அப்புறம் இந்த கண் எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாசங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சாங் மாண்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா வித்யா தான் இது ஆக்சுவலாக வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரியுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பெயிண்டிங் ஆக்சுவலாக வந்துட்டு வித்யாவை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து காளிதாஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஆக்சுவலாக அந்த மர்டர்ஸ் எல்லாமே வித்யா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து இருக்கும். அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா வித்யாக்குள்ளே இருந்த காளிதாஸ் தான் அந்த மர்டர்ஸ்லாம் பண்ணது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஒரு டயலாக் ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சு திருப்பி இந்த ஷார்ட்க்கு இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 50% வித்யா, இங்கே வந்து 50% காளிதாஸ் அப்படிங்கிறது அந்த ஃப்ரேமில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷார்ட்டில் ஆக்சுவலாக யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜினரி காளிதாஸ் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. காலேஜ் டைம்ஸில் பார்த்த பப்பு வந்து ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு வந்து வித்யா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட்ல ஆக்சுவலாக அந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸுமே ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து சூப்பராக வந்து கன்வே பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட், சினிமாட்டோகிராஃபின்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு திருக்குறள் வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த திருக்குறள் ஆக்சுவலாக எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து தனிமையை பற்றி பேசுகிற மாதிரி தான் வந்திருக்கும். இந்த படத்துக்கும் இதுக்கும் ஒரு பெரிய ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா படத்துலையுமே தனிமையை பற்றி நிறைய இடத்துல பேசுவாங்க. ஏன்னா பரத்தோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஒர்க்கில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பார். வீட்டில் ஒரு ஒய்ஃப் கூட வந்து அவ்வளோ டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அதனால் அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணி கடைசியில் அவங்க ஸ்கிட்சோஃப்ரெனியாலாம் இருக்கனால இந்த மர்டர்லாம் கூட நடக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஆப்டாக அந்த திருக்குறள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. இதோட பொருள் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா திருக்குறள் சொல்லி முடிச்சதுக்கு உடனே வந்துட்டு முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த பகுதி அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. கார்காலம் வந்து பெரும்பொழுது, சிறுபொழுது வந்து மாலை நேரம் அப்படின்ற மாதிரியுமே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரவுகள்லாம் ரொம்ப குறுகி இருக்கும், கம்மி நேரத்துக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதே இது திருக்குறளோட பொருளுக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு என்னதான் இரவு நேரங்கள் வந்து ரொம்ப குறுகிய நேரம், அதாவது கம்மி டைமுக்கு இருந்தாலுமே வந்துட்டு தலைவனுக்காக தலைவி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குறுகிய காலமே வந்து ஒரு பெரும்பொழுது மாதிரி தெரியுது, அதாவது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதுதான் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த திருக்குறளோட மீனிங்குமே வந்து வருது. ஸோ இப்போ எல்லாமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா ஸ்கிட்சோஃப்ரெனியாவுக்குமே இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கிட்சோஃப்ரெனியா பற்றி நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது சீசன்லாம் வந்துட்டு அதோட இம்பாக்ட்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். அட் டைம்ஸ் ஹையாக இருக்கும், அட் டைம்ஸ் லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே வந்து இருந்துச்சு. ஸோ எப்போ அது ஹையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்டம் சீசனில் வந்துட்டு ஹையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஆட்டம் அப்படின்றத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோன்னா கார்காலம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதுவுமே வந்து அந்த முல்லை நிலம் கூட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக ஆப்டாக வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிட்சோஃப்ரெனியாவுக்கு கலர்ஸ்க்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். காளிதாஸ் பார்த்த எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து கலர் வச்சு ஒரு பெரிய கேம் ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணியிருக்கும். ஸ்கிட்சோஃப்ரெனியாக்கு இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ரோல் இருந்தனால தான் வந்து கலர்ஸ்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா நிறைய மென்டல் இல்னஸ் இருக்குது, ஆனால் வந்து இந்த ஸ்கிட்சோஃப்ரெனியா அப்படின்ற நோய்க்கு மட்டுமே வந்து தனித்தன்மையாக இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா அதுக்கும் கலருக்கும் இருக்க ரிலேஷன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்கிட்சோஃப்ரெனியா இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அப்படின்ட்டு வந்து ரொம்பவே நம்புவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ளூ எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இன்னொரு ஆர்டிக்கல் எப்படி மென்ஷன் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருக்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்ட் கலர் வந்து ப்ளூ அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ அதனால ப்ளூ வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்திருக்கலாம். அதை தாண்டி என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ளூ வேல் கேமுக்கான ரெஃபரன்ஸுமே வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்மளை மிஸ்லீடே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கூட வந்து ப்ளூ வந்து சூஸ் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். ஸோ ப்ளூ சூஸ் பண்ணதுனால அந்த சின்சியர் தேங்க்ஸ் டு போடுற கார்டில் இருந்து டைட்டில் இருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக ப்ளூ தீமில் தான் வந்து எடுத்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. படத்தில்
படத்தில் பார்த்தோம் அப்படின்னா முக்கால்வாசி நிறைய ப்ராப்ஸ் வந்துட்டு ப்ளூ கலரில் தான் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த சைக்கிள் சேஸ் சீனில் சைக்கிளுமே வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும். அவர் போய் ஒரு வண்டியில் இடிச்சு நிப்பாட்டுறாரு அப்படின்னா அந்த வண்டியுமே வந்து ப்ளூ கலரில் தான் வந்திருக்கும். ஸோ எங்கெல்லாம் முடியுமோ எல்லா இடத்துலையும் வந்து ப்ளூ தான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து நிறைய ரெஃபரன்சஸ் வந்து பார்த்துருப்போம். மெயினாக இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா வந்து காளிதாசன் வித்யா இவங்க இருக்க போர்ஷன் அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வால்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது வந்துட்டு அந்த இமேஜினரி கேரக்டர் மேலே ஸ்டே பண்ணுவார்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டோன் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேக்லாம் போட்டுட்டு வரும்போது ரெட்டு தான் வந்து ஹைலைட் பண்ணியுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஏன் இங்கே வந்து ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ரெட் வந்து இந்த மாதிரி டேஞ்சர், அப்புறம் அக்ரெசிவ்னஸ், ஆங்கர் இதெல்லாம் கூட வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்சனாலிட்டி தான் வந்து ஆக்சுவலாக அந்த மர்டர்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான் வந்து இந்த பர்டிகுலர் கலர் டோன் வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்ன அப்படின்னா எல்லாம் இறந்து போவாங்கள்ல ஒவ்வொரு மர்டர்ஸ்லையும், அவங்க வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ரெட் டோனில் இருக்க மாதிரி ட்ரெஸ் தான் வந்து ஆக்சுவலாக போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேஸில் வந்து ஆட்டோ சேஸுக்கு முன்னாடி ஒரு லேடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை துரத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபோன் யூஸ் பண்ணி தான் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ளூ அண்ட் ரெட்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து வித்யாவை ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ரெட் டோனில் இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ இந்த வித்யா அப்புறம் இந்த இமேஜினரி காளிதாஸ் இந்த ரெண்டு பேருமே ஆக்சுவலாக ஒரே ஆள் தான், ஜஸ்ட் அந்த பர்சனாலிட்டி மட்டும் தான் வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்படின்றனால ரெண்டு பேருமே வந்து ப்ளூஸ் அண்ட் ரெட்ஸில் தான் வந்து ஃபுல்லாகவே ட்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கலர்ஸ் இப்படி யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து ப்ளூ வேல் கேமுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்து முடிச்சதுக்கப்புறமா இது ஒருவேளை ஒரு ப்ளூ வேல் சூசைடாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பரத் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் மர்டரில் அதுக்கேற்ற மாதிரி எல்லா எவிடன்ஸுமே வந்து கிடைக்கும். என்ன மாதிரி எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லேப்டாப்பில் வந்து அந்த ஹாரர் மூவி கலெக்ஷன்ஸ் இருக்கும், ஃபோனில் வந்து அந்த கேம் இருக்கும், அப்புறம் கையில் வந்து அந்த யோலோ அப்படின்ற ஸ்கார் இருக்கும், அப்புறம் அந்த ப்ளூ வேல்கான ஸ்கெட்சுமே வந்து அவங்க வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும், அந்த டைரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒருவேளை ப்ளூ வேல்கான சூசைட்ஸ் தான் அப்படின்னு வந்து பரத் நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் ரிவீல் பண்ணிடுவாங்களே இது வந்து ஆக்சுவலாக ப்ளூ வேல்கான சூசைட்ஸ்லாம் கிடையாது, வித்யா தான் ஆக்சுவலாக வந்து மர்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. பின்ன எப்படி இந்த எவிடன்ஸ்லாம் வந்து கிடைச்சது, ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மர்டரில் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த யோலோ அப்படின்ற ஸ்கார்லாம் வந்து இருக்காது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி தான் வந்து கையில் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ராகேட் பண்ணும்போது கூட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் அவ்வளோ ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் கால்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபோனுமே இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸுமே வந்து ப்ளூ வேல் கூட லிங்க் ஆகிற மாதிரி வந்து இருக்காது. இது நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பரத் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அப்போ வந்து சொல்லுவார் ஆக்சுவலாக வித்யாட் இந்த மாதிரி இந்த கேஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அங்கே தான் வந்து ஆக்சுவலாக கெஸ்ஸே பண்ணுவார், ஒருவேளை ப்ளூ வேல் கேமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து கெஸ் பண்ணுவார். இது வந்து ஆக்சுவலாக வித்யாவுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். அதனால தான் வந்து செகண்ட் மர்டர்லேருந்து இந்த மாதிரி ட்ரேசஸ் வந்து அவங்க விட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பரத் ஓகே ஆல்ரெடி இது இப்படி தான் இருக்குமோன்னு கெஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரை மிஸ்டைரக்ட் பண்ணுறதுக்கான க்ளூஸ் தான் வந்து இதெல்லாம். இது எப்படி நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா செகண்ட் மர்டர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வித்யாவை வந்து காமிப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பெயிண்டிங் ஆக்சுவலாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கில் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வேல தான் வந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு எங்கேயுமே ஒரு லாஜிக்கல் லூப் ஹோல் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து எடுத்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஆல்ரெடி இந்த பெயிண்டிங்லாம் வச்சு எப்படி ஃபோர் ஷேடோ பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி வேற என்ன ஃபோர் ஷேடோ இருக்குது, என்ன ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வித்யாவோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே வந்து அந்த ஃபிஜிட் ஸ்பின்னர் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க ஒரு க்ளோஸ்அப்பில். அதுக்கப்புறம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி அவங்க ரொம்ப லோன்லியாக இருக்காங்க அப்படின்றதுனால தான் அந்த ஃபிஜிட் ஸ்பின்னர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது தாண்டி இந்த சீனில் ஆக்சுவலாக என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்க டிவி தான். கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். கவனிச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சதா என்ன போயிட்டு இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக என்னன்னா அந்த டிவியில் வந்து கான்ஜரிங் 2 மூவி கிளிப் தான் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஆடியோக்கும் வீடியோக்கும் வந்து சுத்தமாக மேட்சே இருக்காது. வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பெயிண்டிங் சீன் போயிட்டு இருக்கும், அந்த வேலைக்கு வருது. பட் ஆடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜரிங் 2 உள்ள ஆடியோ தான், பட் வந்து சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ப்ளே ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஃபுல் மிஸ் மேட்ச்ல வந்து போயிட்டு இருக்கும். ஆனால் அதே இது பரத் வந்து ஃபாலோ பண்ணி அடுத்து வர சீனில் வந்து மைக்கேல் ஜாக்சனோட த்ரில்லர் அப்புறம் பீட் இட் இந்த சாங்ஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது கரெக்ட் சிங்கில் தான் வந்து போகும். திருப்பி வித்யா வந்து டிவி பார்க்குற மாதிரி ஒரு சீன் வரும். அங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர ஆடியோக்கும் வீடியோக்குமே வந்து சம்மந்தமே இருக்காது, வேதோ விஷுவல் தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆடியோ வந்து அதுக்கு ரெலவெண்ட்டாக வர மாதிரியே வந்து இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க மென்டல் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட பெருசாக ஒரு ஃபோர் ஷேடிங் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வித்யா வந்து அந்த இமேஜினரி காளிதாஸ் கூட வந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சீன் வந்து ஆக்சுவலாக காமிச்சிருப்பாங்க. அந்த டிஜே லைட்ஸில் க்ளோஸாக பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு வந்துட்டு பரத் ஆக்சுவலாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே இது ஒரு இமேஜினேஷன் தான் அப்படின்ட்டு இங்கேயுமே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தோம்னா நம்ம இங்கேயே வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் மட்டும் இல்லை, ட்ரெய்லர்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு இந்த ஷாட் வர மாதிரியுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஞாபகம் இருந்துச்சு நம்ம படம் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்போம். அதை தாண்டி வீட்டோட கலர்ஸ் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு முன்னாடி ஆல்ரெடி வந்து பார்த்தோம். இப்போ வீட்டில் இருக்க ஃபோட்டோஸ் வச்சு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த சின்ன குழந்தையோட ஃபோட்டோ மட்டும் எங்கேயுமே வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த குழந்தை வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இன் ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா வந்து வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோஸ் மட்டுமே இருக்காது, அந்த குழந்தையோட ஃபோட்டோஸ் சேர்ந்து தான் வந்து இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சின்ன அந்த லாஜிக் அண்ட் முன்னாடி லைட்டாக அதை ஃபோர் ஷேடோ பண்ண மாதிரி வச்சது ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த வீட்டில் இருக்கிற இந்த ஷோகேஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒன்று வந்து ஒரு ஸ்மால் கிட்டாரிஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து முன்னாடியே பார்த்து வந்து யங் ஏஜில் அந்த காலேஜ் டைம்ஸில் அந்த டிஜே அந்த மாதிரிலாம் இருந்தார்ல, ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் வந்து வச்சிருப்பாங்க. இவர் இந்த இமேஜினேஷன் வரும்போதுமே வந்து இது காமிப்பாங்க. பட் முன்னாடி இதுதான் இம்ப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு கன்வே ஆகாது. பட் அதில் மெயினான ப்ராப் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பைக் தான். இப்போ இந்த சேம் பைக் தான் வந்து மேலே அவர் ரூம் அந்த இமேஜினரி காளிதாஸ் ரூம்லையுமே வந்து சென்டர் ஆஃப் த ரூமில் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. நமக்கு அது நிறைய ஷார்ட்ஸ்லையுமே வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சு காமிப்பாங்க. பட் தென் நம்மளால் அப்போ ரிலேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இவங்க தானே இது எல்லாமே இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மெமரிஸ் வச்சு தான் ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே வந்து சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. இதாண்டி இந்த படத்தோட இன்ட்ரோவில் பார்த்தோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே அந்த ப்ளூ டோனில் தான் வந்து இருக்கும். படத்தில் வரப்போகிற எல்லா எலிமெண்ட்ஸையுமே வந்து ஃபஸ்ட்டே ஃபோர் ஷேடோ பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் படத்தை பார்த்துட்டு செகண்ட் டைம் பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஃபரன்சஸ்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. என்ன கொஸ்டின் அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த படத்தில் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸில் ஒரு அனிமேஷன்லேயே இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஃபோர் ஷேடோ பண்ண மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு எலிமெண்ட்டை வந்து காஃபியுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஃபியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கா படத்தில் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து பார்க்கும்போது ஒன்று கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னா இந்த இமேஜினரி காளிதாஸ் இருக்காருல்ல, அவருக்கு வந்து உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவார். அதே இது வந்து நீங்கள் ரியல் காளிதாஸ் இருக்காருல்ல, பரத்தோட கேரக்டருக்கு வரும்போது என்ன அப்படின்னா 2 டைம் வந்து கூட இருக்க கேரக்டர்ஸ்க்குலாம் வந்து காஃபி வந்து கொடுப்பாங்க, அவங்க குடிக்கவும் செய்வாங்க. பட் இவருக்கு வந்து காஃபி வந்து கொடுக்கவும் மாட்டாங்க, இவர் குடிக்கவும் மாட்டார். ஸோ இவர் மேபி காஃபி குடிக்க மாட்டாரோ அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் அந்த காளிதாஸுமே வந்து குடிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பட் தென் 2 கேரக்டர்ஸ் அதாவது ரியல் காளிதாஸும் சரி அந்த இமேஜினரி காளிதாஸும் சரி 2 பேருமே காஃபி குடிக்கிற மாதிரி சீன்ஸ் வந்து படத்தில் வந்து இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எப்படி இது லாஜிக்கலாக வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து உங்கள் கேஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுக்குமே கான்க்ரீட்டாக ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கல. பட் தென் ஒருவேளை எந்த கேஸஸுமே இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு பதிலோட வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.